எங்க குருநாதர் சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்லுவார், கோவிலை தூய்மையா வச்சுக்கணும், வீட்டுல பூஜை அறை இருக்கணும், வீடு தூய்மையா இருக்கணும், இறைவன் உள்ள இருக்கான், மனசு தூய்மையா இருக்கணும் இல்லையா? சுத்தமான இடத்துல தானே நம்ம போய் உட்காருவோம். எங்க அழுக்கான ஒரு இடத்துல வாங்க வாங்க உட்காருங்கன்னா முதல்ல அந்த இடத்த கிளீன் பண்ணுங்க சார், அப்புறம் வரேன்னு சொல்லுவான மாட்டானா? அதனால உள்ளம் தூய்மையா இருக்கணும், இல்லம் தூய்மையா இருக்கணும். கடவுளுடைய இல்லம்ங்கிறது என்ன? கோயில், கோவில், அவரோட இல்லம், அது தூய்மையா இருக்கணும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கும். இதுதான் மகான்கள்லாம் நமக்கு வழி வழியா காட்டியிருக்கா. இந்த பொங்கல், தீபாவளி, நவராத்திரி, சிவராத்திரி, கோகுலாஷ்டமி, ராமநவமி, எல்லாத்துக்கும் ஆதாரமான சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி, மத்வாச்சாரியாளோட தினம், இந்த மாதிரி நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இதெல்லாம் கொண்டாட 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 அறிவு தெளிவு உண்டாகும். தமிழ்ல எத்தனை அருமையான பாடல்கள்லாம் இவெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பேர மொழியில் இருக்கிறத தெரிஞ்சுக்கப்படாதுன்னு இல்லை, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்தியரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும்ங்கிறார் பாரதியார். வெள்ளக்காரனோட கலாச்சாரத்தை கடைபிடிக்கலாம், அவன் போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம், அவனோட பாஷையால பேசலாம், நம்ம தேசத்துல உள்ள நம்ம தெரிஞ்சுக்கப்படாதா? நியாயம் இல்லையே. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுண்டு பெரியவர்கள் இருந்து இளைய தலைமுறை அப்படி கொண்டு வரும்போது தவறதுக்கு வழியே இல்லை.